எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இவரை பார்த்தீங்களாங்க, ஷெனாங் அப்படிங்கிற இவரை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல. ஆனால் இவர் செஞ்ச விஷயம் காமெடி கிடையாதுங்க. இவர் ஒரு சீன மன்னர். கிட்டத்தட்ட 4700 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த மன்னரோட தனித்துவமான சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் நிறைய மூலிகைகள், அதாவது சீன மன்னர் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செடிகள் இருக்கு பாத்தீங்களா, ஆயிரக்கணக்கான செடிகளை சுவைத்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத வகைப்படுத்தி குறிப்பி எழுதின ஒரு மன்னர் இந்த ஷெனாங். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னாலும், ஷெனாங் தான் சீன மருத்துவத்தோட ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான நம்பிக்கை சீனாவில். டிசிஎம்னா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன். சரிங்க, இன்னைக்கு ஷெனாங்கை பத்தி நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஷெனாங் ஒரு நாள் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்சம் இலைகள் எல்லாம் போட்டு புகை மூட்டம் பண்ணி அப்படியே கொஞ்சம் வெப்பத்தை உண்டாக்கி குளிரில் கொஞ்சம் வெப்பத்தை உண்டாக்குறதுக்காக உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அவரோட வேலையால் ஒரு பெரிய பானையில் தண்ணீரை சூடுபடுத்திட்டு இருக்காரு. ஏன்னா சீனாவில் குளிர்காலம் பனிக்காலம், அப்படி தண்ணீரை சூடுபடுத்திட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு காத்து. இந்த காத்துல சில இலைகள் ஆக்சிடென்டலா அந்த தண்ணீர்ல போய் உளுந்துடுது. அந்த தண்ணீரை ஷெனாங் குடிக்கிறாரு. குடிச்ச உடனே இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வருது. இதுக்கு கண்டிப்பா நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா அவர் வாழ்நாள் பூரா நிறைய விதமான மூலிகைகளை வகைப்படுத்திட்டு இருக்கிறாரு. பிற்காலத்துல வந்த மெட்டீரியா மெடிக்காலெல்லாம் இவர் எழுதின பல விஷயங்கள் மீண்டும் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன், சீன மருத்துவத்தில் இவரோட மருந்துகள் பயன்படுறதுனால அவர் கரெக்டா கண்டுபிடிச்சார். இந்த ஒரு இலைக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அன்றே கணித்தார் இந்த ஷெனாங். அது வேற ஒண்ணும் இல்ல, டீ இலைகள் தான். ஆக சீனாவில் தான் முதல்ல டீ கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் ஷெனாங். இன்ஃபேக்ட் சீனர்கள் இதை ரொம்ப காலத்துக்கு சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க, யாருக்குமே சொல்லாம. ரொம்ப காலம்னா சாதாரண இல்ல, செஞ்சுரிஸ், பல நூற்றாண்டுகளா ஒரு வித்தியாசமான சுறுசுறுப்பு தரக்கூடிய ஒரு பானம் இந்த சீனர்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுதே தவிர, எங்கிருந்து எந்த செடியிலேருந்து அது வருது அப்படிங்கிறது உலக மக்கள் யாருக்குமே தெரியல. ஒரு புத்திஸ்ட் மாங்க் அந்த செடியோட விதைய சீனாவில இருந்து ஜப்பானுக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகள்ல தங்களோட வணிகத்தை, வியாபாரத்தை பெருக்க டீ இலைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஊர்லயுமே பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆச்சு சீனர்கள் தங்களோட ரகசியத்தை வெளியே சொல்றதுக்கு. ஆனா இன்னைக்கும் 2 வகையான டீ தாங்க நம்ம உலகத்துல இருக்கு. ஒன்னு சீனாவை சேர்ந்த டீ, இன்னொன்னு இந்தியா அஸ்ஸாமை சேர்ந்த டீ. இந்த 2 வகையான டீ தான் உலகம் முழுக்க ஃபேமஸ். இன்னைக்கு நாம கடைகளில் குடிக்கக்கூடிய அன்னை ஒரு பிளாக் டீ டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, கேரளாவில் கட்டஜாயா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெறும் டீ தூளை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்கப்பட்டும் சில பேர் இந்த பிளாக் டீ குடிக்கிறாங்க. என்ன மாதிரி ஆளுங்க வெறும் டீ தூள், இஞ்சி, ஏலக்காய் போட்டு குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் எப்பவுமே சர்க்கரை இல்லாம குடிக்கிறத தான் கண்டிப்பா எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவேன். நானும் அப்படிதான் குடிப்பேன். இன்னைக்கு நம்ம இந்த பிளாக் டீயோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துருவாங்க. ஆக சீனர்கள் ரகசியமா பாதுகாத்த இந்த செடியோட பேரு ஆங்கிலத்துல கெமேலியா சினன்சிஸ் அப்படிங்கிற இந்த செடி தான், இந்த இலைகள் தான். இந்த டீ இலைகளோட நுனி பகுதியை எடுத்து அதை அப்படியே காய வைக்காம நம்ம யூஸ் பண்ணும்போது அது கிரீன் டீயா மாறுது. காய வச்சு ஆக்சிடைஸ் ஆகும்போது அது பிளாக் டீயா மாறுது. கிரீன் டீ செடியோட இலை டேஸ்ட், பச்சை டேஸ்ட் கிரீன் டீல இருக்கும். பிளாக் டீல இந்த பச்சை டேஸ்ட் இருக்காது. ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் பிளாக் டீல கிடைக்குது. எந்த டீ வேணாலும் நீங்க குடிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஆரோக்கிய நன்மை தான், கிரீன் டீயா இருந்தாலும் பிளாக் டீயா இருந்தாலும். சரிங்க, இப்போ இந்த பிளாக் டீயோட ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய நன்மை என்ன தெரியுங்களா? மெயினா நிறைய பேர் இன்னைக்கு உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறாங்க. குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் உடல் எடையை குறைச்சா கூட அவங்களுக்கு பெரிய அளவுல நன்மை கிடைக்கும். சர்க்கரை அளவுகள் குறைக்கிறது, எடை குறையிறது, கொழுப்புகள் குறையிறது அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். சர்க்கரை இருந்தா, கொழுப்புகளும் அதிகமா இருந்தா, ரத்த கொதிப்பும் அதிகமா இருந்தா, இதெல்லாம் ஒரு காம்பினேஷனா வேலை செய்யும். அதனால எடை குறைப்பு லைட்டா முயற்சி செஞ்சா கூட அது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய நன்மை தரும். மற்ற எல்லாருமே கூட எந்த வயசுல இருந்தாலும் எடை அதிகமா இருக்கு அப்படின்னா அதை குறைக்க முயற்சி செய்தா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா 800 மில்லிகிராம், ஒரு நாளைக்கு 800 மில்லிகிராம் அப்படிங்கிற வகையில 8 வாரம் இந்த டீ, அதாவது பிளாக் டீயை நம்ம பருகணும் அப்படின்னா இந்த எடை குறைப்பு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது, டீ மூலமா கிடைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா, கேட்டகின்ஸ் அப்படின்னு ஒரு வகையான கெமிக்கல் இருக்கு. இந்த கேட்டகின்ஸ் இந்த டீ இலைகள்ல
அதிகமா இருக்கு. இந்த காட்டகின்ஸ் ஒரு நாளைக்கு 800 மில்லிகிராம் நம்ம டீ எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு உதவி செய்யுது. மெட்டபாலிசம் சொல்லிட்டு உடல் வெப்பமை அதிகப்படுத்தி அந்த மெட்டபாலிசம் உடல்ல இருக்கக்கூடிய இயக்கங்களை வேகப்படுத்துது. ஸோ இந்த வகையில எடை குறைப்பு அப்படிங்கிறது நிகழுதுங்க பிகாஸ் ஆஃப் பிளாக் டீ. நெக்ஸ்ட் இரண்டாவது டீல இருக்கக்கூடிய முக்கிய சத்தான பாலிஃபினால்ஸ். இந்த பாலிஃபினால்ஸ்ல தியாஃப்ளேவின்ஸ் அப்படிங்கிற பாலிஃபினாலும் தியாருபிகின்ஸ் அப்படிங்கிற பாலிஃபினாலும் அதிகமா இருக்குங்க. இந்த இரண்டு பாலிஃபினால் சத்துக்களும் என்ன பண்ணுது அப்படின்னா உடம்பில் சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க. அதனாலேயே சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான சத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த கெமேலியா சினென்சிஸ் இலைகள். அடுத்து மூணாவது, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிப்பது அப்படிங்கிறது ஒரு டீயின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, மிக முக்கியமான நன்மை 4% நம்மளுக்கு மாரடைப்பு, மூளையில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புனால வரக்கூடிய பக்கவாதம் 4% ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு குறையுது. 4% நம்மளுக்கு மாரடைப்பு, இதே பிரச்சனை இதயத்துல வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக், அது குறையுது. ஆக்சுவலா இது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். இதுக்கு மேல அதாவது 8% 12% வரைக்கும் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை குறைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகளை தெரிய வருது. இந்த ஆராய்ச்சிகளோட லிங்க் நான் கீழே தரேன் பாருங்க. சோ ஒரு பிளாக் டீ குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை இந்த அளவுக்கு இருக்கா? உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்ல. அடுத்து 4வது நன்மையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது தான். அதாவது LDL அப்படிங்கிற இது கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லலாம். HDL அப்படிங்கிற இது நல்ல கொலஸ்ட்ரால். இந்த LDL-ஓட அளவுகளை ஒரு டீ டெய்லி பிளாக் டீ குடிக்கிறது அப்படிங்கிறது LDL-ஓட அளவுகளை 4.5 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அப்படிங்கிற அளவுல குறைக்கிறதா 2015 வந்த ஒரு ரிவ்யூ, ஒரு ஸ்டடி சொல்லுது. அதே சமயம் 2019 நடத்தப்பட்ட ஒரு ரிவ்யூல இந்த HDL-ஓட அளவுகளை ஆக்சுவலா அதிகரிச்சா நல்லது. ஆனா இந்த டீக்கு பிளாக் டீக்கு HDL அதிகரிக்கக்கூடிய தன்மை இல்லைனாலும் அட்லீஸ்ட் LDL குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த வகையில பிளாக் டீ நம்ம இதயத்துக்கு நன்மை தான் செய்யுது, பல வகையில செய்யுது. அடுத்து 5வது நன்மை, அதாவது நம்மளுக்கு வெறும் பிளாக் டீயா குடிச்சா நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் வராதா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாக் டீ தாங்க குடிக்க போறீங்க. ஒன்று காலையில் ஒன்று குடித்தா கூட போதும், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஒரு வாட்டி குடித்தா கூட போதும். ஒரே ஒரு பிளாக் டீனால அப்படி ஒன்றும் பிரச்சனை வராது. மாறாக உங்களுக்கு குடல் பகுதியில் வரக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, குடல் வீக்க நோய் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது குறைய தான் செய்யும். ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். இன்ஃபேக்ட் உடல் குண்டாக இருத்தல், ஒபிசிட்டி இதெல்லாம் குறைக்கும். நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ எதனால் இந்த நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை நீக்கி, அதாவது குடலில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் இல்லாமல் நல்ல கிருமிகள் நல்லா வளர்கிறதுக்கு, அதாவது ப்ரோபயாட்டிக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த நல்ல கிருமிகள் நல்லா வளர்வதற்கு உதவி செய்யக்கூடியது தான் பிளாக் டீ. அதனால சொல்கிறேன். அடுத்தது 6வது நன்மை என்ன அப்படின்னா, நம்ம பிபி அளவுகளை எந்த அளவுக்கு குறைக்கும் அப்படிங்கிறது. பிபியில் 2 இருக்குல்ல, 120/80 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிஸ்டோலிக் பிபி, டயஸ்டோலிக் பிபின்னு சொல்லுவோம். இது பொதுவாக ரத்த கொதிப்பு அதிக, அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 140, 90 அப்படின்லாம் இருக்கு. ஆக்சுவலா இந்த டீ, பிளாக் டீ அப்படிங்கிறது ஒரு 2020 நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த சிஸ்டோலிக் பார்ட் இதை ஒரு 4.8 mm மெர்க்குரி அளவுக்கு குறைக்கிறதாகவும், இந்த டயஸ்டோலிக் பார்ட்டை கிட்டத்தட்ட 2 mm மெர்க்குரி வரைக்கும் குறைக்கிறதாகவும் நம்மளுக்கு ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 140 அப்படிங்கிறது 136 ஆகலாம், 90 அப்படிங்கிறது 88 ஆகலாம். பட் அதுக்கும் மேல இது குறைஞ்சா போதுமா? இவ்வளவு குறைஞ்சா போதுமா? பத்தாது, அதுக்கும் மேல குறையணும். அதுக்கு என்னோட பிபி வீடியோவை பாருங்க, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி உணவு முறைகள் மாற்றலாம், ஒவ்வொன்றும் மாற்றும் போது எவ்வளவு பிபி குறையும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா ஆக இந்த உணவு முறையில டீக்கு, பிளாக் டீக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பிபி அளவுகளை குறைக்கக்கூடியதா இருக்கு பிளாக் டீ. அடுத்து டீயோட மிக முக்கியமான நன்மைங்க, 7வது நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது புற்றுநோய், கேன்சர். இந்த கேன்சர் செல்கள் எப்படி புற்றுநோய் அப்படியே வளருது பாருங்க, கீழே உள்ள அப்படியே உடம்புக்குள்ள அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். இந்த எறும்பு புற்று அப்படியே உள்ள போயிட்டே இருக்க மாதிரி தான் இந்த புற்றுநோய். இந்த புற்றுநோயை குறைக்கிறதுல பிளாக் டீக்கு ஒரு நல்ல பங்கு உண்டுங்க. குறிப்பா குடல் பகுதி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கேன்சர்ஸ், அப்புறம் ஓவரி,
ஒவேரியன் கேன்சர், இது பெண்களுக்கு வரக்கூடிய ஒவேரியன் கேன்சரை குறைக்கக்கூடியது. பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர், மார்பு பகுதியில் வரக்கூடிய கேன்சர் கட்டிகள் வருவதை தடுக்கக்கூடியது. மேலும் நம்மளோட நுரையீரல், லங்ஸு, அதுக்கப்புறம் தைராய்டு, இந்த தைராய்டு கேன்சர், இது எல்லாத்தையுமே தடுக்க, குறிப்பாக இந்த மாதிரி கேன்சருக்கு இந்த பிளாக் டீ பெனிஃபிஷியலாக இருக்குது, வராமல் தடுக்குது அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள். மேலும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவை. இருந்தாலுமே வந்து இந்த அளவு பெனிஃபிட் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். குடல் பகுதினா இன்னைக்கு ஸ்டொமக் கேன்சர் பயங்கரமான ஒரு ப்ராப்ளமா இருக்குது. அதே மாதிரி லங் கேன்சரும் நிறைய பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் பெண்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பொதுவான புற்றுநோய்களா இருக்கு. இதெல்லாம் தடுக்கக்கூடியது பல விஷயங்கள் இருக்கு. நல்ல உணவுகள், பழங்கள், உடற்பயிற்சி, கூடவே பிளாக் டீயும் சேர்த்துக்கங்க. கடைசியா என்னோட ப்ரொஃபஸர்லாம் சொல்லுவாங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லி முடிப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்கும். ஸோ நீங்க இந்த லென்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டீயை நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? லென்ஸ்ல என்ன பண்றோம்? ஃபோக்கஸ் பண்றோம். நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட மென்டல் ஃபோக்கஸ் வந்து ஷார்ப்பா இருக்கிறதுக்கு, அலர்ட்டா இருக்கிறதுக்கு, சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி நல்லா இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி குறையாம தடுக்கிறதுக்கு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த டீ மிகப்பெரிய வேலையை செய்யுதுங்க. அதுல சந்தேகமே கிடையாது. நம்மளோட ஃபேவரட் இதுதான். காஃபியை விட டீ என்னோட ஃபேவரட் அதிகம். ஏன்னா ஜென்ரலா காஃபியில வந்து 95 to 200 மில்லிகிராம் இருக்கு அப்படின்னா பிளாக் டீல 14 to 70 மில்லிகிராம் அளவுக்கு தான் இருக்கும். கிரீன் டீல வந்து அதை விட குறைவா 25 to 45 மில்லிகிராம் வரைக்கும் தான் கெஃபீன் இருக்கும். இருந்தாலுமே எனக்கு காஃபியை விட டீ தான் பல இடங்கள்ல ஃபேவரட். அதுவும் பிளாக் டீ குடிச்சிட்டோம்னா சேஃப். ஏன்னா இன்னைக்கு வெளியில நம்ம குடிக்கிற இந்த பால் டீ அப்படிங்கிறது அது என்ன பால்னே புரிய மாட்டேங்குது. அதனால வந்து முடிஞ்ச அளவு வந்து பிளாக் டீ மட்டுமே குடிக்கிறது என்னோட வழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த பிளாக் டீங்கிறது தான் ஓரளவு அது கொஞ்சம் சுறுசுறுப்பு தருது, ஒரு அலர்ட்னஸ், ஃபோக்கஸ். டிரைவிங் செஞ்சு போயிட்டு இருக்கோம், தூக்கம் வருது அப்படின்னா நிறுத்தி டீ குடிக்கும் போது அந்த மாதிரி டீ குடிக்கிறது தான் கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நார்மல் டீ குடிச்சா மறுபடியும் தூக்கம் வந்துடுது. ஆக இந்த டீயோட 9 நன்மைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்வளோ டீ குடிக்கலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே ஏற்படலாம். இவ்வளோ நன்மைகள் சொல்லிட்டீங்களே அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேங்க. இதுவும் ஒன் ஆஃப் த விஷயம் தான். அதனால வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீ தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். மேற்னா 2 டீ கூட குடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. காலை மாலை. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.